வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி. அதாவது என்ன தெரியுதா? முடக்கத்தான் கீரை, முடக்கு அறுத்தான் கீரை. சரிங்களா? நம்மளோட இந்த கை கால் வலி, முட்டி வலி, அந்த எலும்பு சம்மந்தமான நோய்கள், அது எல்லாமே இந்த கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது போயிடும், அதை குணமாக்கிடும். அதனால் இன்றைக்கி இந்த கீரையை வச்சு நான் ஒரு அட்டகாசமான பொடி, அதாவது சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பொடி தான் செஞ்சு காட்ட போகிறேன். மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ஹீரோ இன்க்ரீடியன்ட் இந்த கீரை தான். ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை. இந்த பிரண்டையும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். பிரண்டை எலசாக இருக்குது. இது நல்லா இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் மாமி. ஸோ அதை வச்சு நான் செய்ய போகிறேன். ஸோ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, எள், கடலைப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு, பூண்டு, புளி, காஞ்ச மிளகா. இங்கே பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், வேர்க்கடலை, மிளகு, இவ்வளோ தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எள்ளில் கால்சியம் இருக்குது, உளுந்தில் கால்சியம் ரிச்சு, பூண்டில் எதிர்ப்பு சக்தி, எல்லாமே ஒன்றுமே அவ்வளோ சத்தான பொருட்கள். நம்ம சேர்த்துருக்கிற அத்தனை பொருளுமே ரொம்ப சத்தான பொருட்கள். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தமான நோய்கள், நம்மளோட கால்சியம் ரிச்சுது. அது மட்டும் இல்லாமல் எலும்பெல்லாம் நல்லா பலமாக வச்சுப்போம். அந்த கீழே விழுந்தால் 40 வயசுக்கு மேலே கீழே விழுந்தால் எலும்பு உடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி, முட்டி வலி, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி நோயெல்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்கலாம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரையாக வறுக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு சொல்கிறவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம், வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரையாக மிளகா வறுத்தாச்சு. இப்போ பூண்டு, புளியை வறுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பு எல்லாமே ஒன்றா சேர்த்துட்றேன். சேர்த்து மொத்தமாகவே வறுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பிரண்டை போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிரண்டையை நம்ம வறுத்துக்கலாம். சரிங்களா? பிரண்டையில் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. அதனால் இது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சா அந்த ஈரப்பதம்லாம் போயிடும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியாச்சு, முடக்கத்தான் கீரை. இப்போ இதை வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த முடக்கத்தான் கீரை இந்த பொடி இருக்கு இல்லையா, இதெல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ இதை நான் மிக்சியில் போட்டு சூடாகவே லைட் சூடாக இருக்கும்போதே அரைச்சிக்கலாம். சரிங்களா? லைட் சூடாக இருக்கும்போது அரைச்சா தான் அது பாருங்கள் நல்ல பவுடர் மாதிரி வருது. பார்த்தீங்களா? இதுதான் பதம். இப்போ இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான முடக்கத்தான் சாதப்பொடி. அதாவது இதில் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில், சூடு சாதத்தில் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி, அப்படி இல்லாட்டி நெய் ஊற்றி பிசைஞ்சு டெய்லி இங்கே சாப்பிட்டீங்க. ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கை சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு அந்த கை கால் வலி, மூட்டு வலி, அது எல்லாமே முடக்குவாதம் எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? ஸோ சத்தான ரொம்ப சுவையான முடக்கத்தான் பிரண்டை பொடி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.